சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர் நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிமிர்ந்து நிற்க மட்டுமல்ல, நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன், நிமிர்ந்து நடக்கவும் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. ஒரு கூட அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அவர்கள் இவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருக்கு இருதயத்துக்கு பிரியமாயிருந்த தாவீது, அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே என்னுடைய நிந்தைகளை பாருங்க ஆண்டவரே, என்னுடைய வேதனைகளை பாருங்கள் ஆண்டவரே, என்னுடைய துக்கங்களை பாருங்கள் ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் என்னை முறியடிக்க துரத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, நான் விழுந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறேன், நடக்க முடியாமல் கால் தள்ளாடி கொண்டிருக்கிறது, பார்க்க முடியாமல் அவ்வளவு அகோரமான முடிவுகளை காண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று ஆண்டவருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இப்பொழுது எழும்பி நின்று, எழும்பி நின்று அவர்களை நோக்கி பார்த்து நடு, அந்த சத்துருக்கள் முறிந்து விழுந்ததை நீ காண்கிறாய் என்று சொன்னார். அதுதான் தாவீது சொல்லுகிறான். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்றான். இந்த சூழ்நிலையிலே யாராகப்பட்டிருந்தாலும், நம்முடைய சத்துருக்களினால் இல்ல மனுஷர்களுடைய நிந்தையினால் அகப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்களாயிருக்கலாம், பிசாசின் உபத்திரவங்களினால் வேதனைப்பட்டு வந்திருக்கிறவர்களாயிருக்கலாம், இல்ல குடும்பத்தின் பாரத்தின் வேதனையினால் வந்திருக்கிறவர்களாயிருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய உறவினருடைய குடும்பத்தாரானால் வேதனைப்பட்டு வந்திருக்கலாம், மனைவியினால் வேதனைப்பட்டு வந்திருக்கலாம், புருஷனால் வேதனைப்பட்டு வந்திருக்கலாம், உறவினர்களினால் வேதனைப்பட்டு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை எழும்ப பண்ணுவேன், உன்னை நடக்க பண்ணுவேன், உன்னை பார்க்க பண்ணுவேன். நீ பார்க்கும்போது உன்னுடைய சத்துருக்கள் முறிந்து விழுகிறதை உன் கண் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.